ரிலேஸ். வணக்கம். ஸோ இன்னைக்கான டேஞ்சரஸ் டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நேட்டோ அமைப்பை பற்றி பார்க்க இருக்கோம். ஸோ இந்த நேட்டோ அமைப்பை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, கேள்விப்பட்டதுண்டா? அதான் இந்த அமெரிக்கா அப்புறம் சில நபர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பா வச்சுக்கிட்டாங்க ம். அப்படின்ட்டு. உங்களுக்கு யாரு இந்த இந்த அமைப்புல இருக்கிற எந்த நாடுகளுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த அமைப்புல இருக்கிற ராணுவம் ஃபுல்லா வரும் ம். அதாவது சப்போர்ட்டுக்கு. இந்த நேட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றதா இந்த அமைப்போட ஒரு ஃபுல் ஃபார்ம். நேட்டோ நேட்டோ அப்படின்ற வார்த்தைக்கு ஃபுல் ஃபார்ம். இது உம் ஏன் உருவாக்குறாங்க, இதோட அடிப்படையா இந்த இயக்கம் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோவியத் யூனியன் சொல்லி ரஷ்யா, இன்னைக்கு இருக்க ரஷ்யான்றது அன்னைக்கு சோவியத் யூனியன் சொல்லி இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கியதா இருந்துச்சு. ஸோ பிற்காலத்தில் தான் அந்த நாடுகள்லாம் தனித்தனியாக சுதந்திரம் வாங்கிட்டு போக ரஷ்யான்னு ஒரு தனி நாடு உருவாச்சு. பட் ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அது சோவியத் யூனியன் அப்படின்னு இருந்துச்சு. சோவியத் யூனியனில் என்ன ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிசம் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த ஐடியாலஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இதை அப்போஸ் பண்ணுற ஐடியாலஜி தான் கேபிட்டலிசம். யாருக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அவன் அவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேபிட்டலிசம். இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற மக்கள் எல்லாம் வெஸ்ட் சைடு இருந்தாங்க. ஸோ கம்யூனிசம் ஈஸ்ட் சைடும் கேபிட்டலிசம் வெஸ்ட் சைடும் இருந்துச்சு. இந்த பக்கம் சோவியத் யூனியன் இருக்க பலம் வாய்ந்து நாடுகள் நிறைய அவங்க டீம் சேர்ந்து ஒரு சுப்பீரியர் பவராக மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக உடஞ்சி போய் இருக்கிறப்ப நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு உலக நாடுகள் நினச்சாங்க. அதாவது வெஸ்ட் சைடு இருக்கவங்க, இந்த யூகே, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன சின்ன தனித்தனி நாடுகளாக இருக்கிறப்ப சோவியத் யூனியன்றது ஒரு மிகப்பெரிய நாடு, கூட சைனாவும் இருந்தாங்க. ஸோ அவங்க ஈஸியாக வந்து நம்மளை கைப்பற்றிடுவாங்க, அதனால் நம்மலாம் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்தது தான் வந்து இந்த நேட்டோ அப்படின்ற அமைப்பு. இது வந்து ஏப்ரல் 4 1949 வந்து உருவாக்குறாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும்ல. ஸோ இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரூசல் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்டி. இது வந்து பார்த்தா அப்படின்னா யூகே, பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட், அப்புறம் லக்சம்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ப்ரூசல் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி 1948 ஒரு ட்ரீட்டி, ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒற்றுமைகள் வந்து சைன் பண்ணுறாங்க இந்த 5 நாடுகளும் சேர்ந்து. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 5 நாடோட பாதுகாப்புக்காகவும் இந்த 5 நாடும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றது தான் இந்த ட்ரீட்டி முன்னிறுத்துகிற விஷயம். ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நேட்டோ கிரியேட் பண்ணுறாங்க. நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 1949 வந்து இதை கிரியேட் பண்ணுறாங்க. இதை ஆரம்பிக்கிறப்ப மொத்தம் 12 நாடுகள் இருக்காங்க. அந்த 12 நாடுகள் யார் அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க், இட்டாலி, போர்ச்சுகல், டென்மார்க், நார்வே, ஐஸ்லாந்து. இந்த 12 நாடுகள் தான் ஃபவுண்டர்ஸ். அந்த அந்த நேட்டோன்ற ஆர்கனைசேஷன் உருவாக்குறப்பயே சைன் பண்ண ஆட்கள். இதில் வந்து அமெரிக்காவில் தான், வாஷிங்டனில் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த 12 நாடுகளும் ஒன்று சேர்ந்து சைன் பண்ணுற விஷயம் நடக்குது. வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த சைன் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனை அமெரிக்கா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா தான் இந்த ட்ரீட்டியில் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாங்க. அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி 32 நாடுகள் வந்து இந்த நேட்டோ அமைப்பில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ ஃபார் உலகத்தில் இருக்கக்கூடிய 32 நாடுகள் இந்த நேட்டோன்ற அமைப்பில் இருக்குது. இந்த நேட்டோவோட அமைப்போட பேசிக்கான ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அந்த 32 நாடுகளில் ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்தினாலும் அது மீதி இருக்க 31 நாட்டு மேலேயும் தாக்குதல் நடத்தினதா அர்த்தம். ஸோ இப்போ வந்து சப்போஸ் உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு நேட்டோவோட மெம்பர் அப்படின்னா, இப்போ ரஷ்யா உக்ரைனை 2022 அட்டாக் பண்ணப்போ ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளோட படையும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும்.
இங்கே சப்போர்ட்டானா நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு உக்ரைன் நேட்டோவில் கிடையாது. நேட்டோவில் இருந்திருந்தா அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் ட்ரூப், பிரிட்டன்லேருந்து, இட்டாலியிலேருந்து, பெல்ஜியம்லேருந்து, கனடாலேருந்து, போர்ச்சுகல், டென்மார்க், நார்வேன்னு இன்னும் இதுங்க ஃபவுண்டர்ஸ், இன்னும் மீதி 20 நாடுகள் இருக்குது. இந்த மொத்தம் 32 நாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான ட்ரூப் அந்தந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய வார் எக்யூப்மெண்ட்டு, சோல்ஜர்ஸை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி உக்ரைனுக்கு அனுப்புவாங்க. உக்ரைனுக்காக அந்த குரூப் வந்து சண்டை போடும். இதுதான் நேட்டோவோட பேசிக் ஐடியாலஜி. ஒருத்தர் மேலே அட்டாக் பண்ணாலும் அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணதாக தான் அர்த்தம். இதில் இப்போ 2 நேட்டோ நாடுகளே அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கிரீன்லாந்து பிரச்சனையில் நார்வேவும் ஃபவுண்டிங் மெம்பரில் ஒரு ஆள், சார் டென்மார்க்கும் ஃபவுண்டிங் மெம்பரில் டென்மார்க்கும் ஒரு ஆள், அமெரிக்காவும் ஒரு ஆள். அமெரிக்கா தான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ்க்காக சொல்லப்படாத சட்டத்தின்படி இல்லை எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வச்சு செலக்ட் ஆகாத ஒரு லீடராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய, அதுவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகளும் ஒரு இடத்துக்காக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நேட்டோ அமைப்பு என்ன பண்ணும்? நேட்டோ அமைப்பு யாரையுமே வெளியேற்றாது. நீங்கள் வந்து இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்குமே தவிர, வெளியே அந்த அமைப்பை விட்டு நாங்கள் உங்களை வெளியே எடுத்து வைக்கிறோம், உங்களை நீக்கிறோம் அப்படின்ற பவர் நேட்டோ ஆர்கனைசேஷன் அப்படி ஒரு சட்டமே கிடையாது. நேட்டோக்குள்ளே சேரணும் அப்படின்னா உள்ள இருக்க எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லி. பட் வெளியே அனுப்பணும் அப்படின்னா அது வந்து அந்த நாடே வாலண்டியராக வெளியே போனாதான் உண்டே தவிர மற்றவங்களாம் சேர்ந்தெல்லாம் வெளியேற்றுறதெல்லாம் ரூல் அப்படி இல்லை. ஸோ இப்போ 2 நேட்டோ நாடுகள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நேட்டோ அமைப்பில் இருக்க மற்ற நாடுகள்லாம் அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அந்த நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர் இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பெலரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்குது, ப்ரூசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெல்ஜியம் அப்படின்ற நாட்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு வர அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ 2017 அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்லி அங்கே வச்சு என்ன இதுன்னு பேசுவாங்க. அதுக்கும் ஒத்து வரலையா, 2 நாடுகளையும் போர் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக நேட்டோவோட படைகள் ஒரு பீஸ் லைனாக கிரியேட் பண்ணும். அந்த படைகள் உள்ளே போய் இந்தாண்டு இருக்க படைகள் முன்னேறி வந்து, ஏன்னா இப்போ நேட்டோ படை அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதில் அவங்களோட ட்ரூப்பும் இருக்கும், மற்ற நாடுகள் ட்ரூப்பும் இருக்கும். இப்போ இந்த நேட்டோ பீஸ் லைனை அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா மற்ற எல்லா நாட்டு மேலேயும் தாக்குறதா அர்த்தம் இல்லை, அந்த அமைப்பை அவமதிக்கிறதா அர்த்தம். இது பல ஆங்கிளில் பொலிட்டிக்கலாக எக்கனாமிக்கலாக அது பிரச்சனையை உண்டாக்குன்றதுனால அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஸ்டெப்பை செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு பீஸ் லைனை கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதையும் மதிக்காமல் 2 பேர் தொடர்ந்து போர் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த ட்ரூப்பையுமே பின்வாங்கி எடுத்துருவாங்க. இது 2 நாட்டோட தனிப்பட்ட பிரச்சனை, இதில் மற்ற நாடுகளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நேட்டோ அமைப்பு ஒதுங்கிடும். இது ஒரு சினாரியோ. 2வது சினாரியோவில் ஒரு நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நேட்டோ அமைப்பில் இல்லாத ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நேட்டோ இயக்கம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ணாது. ஏன்னா அட்டாக் எங்கள் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அடித்தாதான் அது எங்களை அடித்ததா கணக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, எங்கள் அமைப்பில் இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர் அடித்தான் அப்படின்னா அது அவனோட பிரச்சனை, அவனோட தனிப்பட்ட முடிவு, அவனோட முடிவுக்கான தனிப்பட்ட விளைவுகள் அவனை மட்டும்தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ அமைப்பு ஒதுங்கிடும். ஸோ நானாக இருக்கேன், என்னை வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் இந்த அமைப்பு அதன் அடிப்படையில் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ படி கிரீஸும் டர்க்கியும், இது பாஸ்டில், ப்ரெசண்ட்டில் அமெரிக்கா டென்மார்க் பேசிட்டோம். பாஸ்டில் வந்து பார்த்தா அப்படின்னா கிரீஸும் டர்க்கி 2 நாடுகளுமே நேட்டோ அமைப்பில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சைப்ரஸ் அண்ட் அஜீனா சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடத்துக்காக அடிச்சுக்கிறப்ப இந்த அமைப்பு வந்து உள்ளே போய் பேச்சுவார்த்தையை கொடுத்து பார்த்தாங்க. சரி, இப்போ 2 பேர்த்தையும் பேசி பார்த்தாங்க, ஒத்து வரல, அமைதி பேச்சுவார்த்தை தோத்துருச்சுன்ற உடனே நேட்டோ அமைப்பு வெளியே வந்துருச்சு.
அவங்களே சண்டை போட்டு யார் ஜெயிச்சாங்கிறது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை விட்டுட்டாங்க. ரெண்டாவது சினாரியோவில் பார்த்தா அப்படின்னா அமெரிக்கா வந்து ஈராக்கை வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்போ வந்து அதுவும் அமெரிக்காவோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எந்த நாடுகளும் அது கண்டனமும் தெரிவிக்கல, அது தடுக்கிற வேலையும் பார்க்கல, அமெரிக்காவுக்கு ஹெல்ப்பும் பண்ணல, சப்போர்ட்டும் கொடுக்கல. ஸோ இது ரெண்டு சினாரியோவும் பார்த்தாச்சு. இன்னைக்கு இருக்க நிலைமைப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி அலைன்ஸ் கொண்ட அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பை யாராச்சும் கவுண்டர் பண்ணுறதுக்கு, இது வெஸ்ட் சைடு இருக்க அமைப்பு, வெஸ்ட் நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு அமைப்பு. இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் அமைப்பு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வந்து பார்த்தா அப்படின்னா ரஷ்யாவோட தலைமையில் ரஷ்யா, பெலரஸ், அர்மேனியா, கஜகஸ்தான், கிஜிகிஸ்தான், தஜிகிஸ்தான் இந்த 3 நாடுகள், இந்த மொத்தம் 6 நாடுகள், இந்த 6 நாடுகளும் சேர்ந்து அந்த நேட்டோ அமைப்பு மாதிரியே இந்த 6 பேர்த்து மேலே யார் அட்டாக் பண்ணாலும் அது 6 பேர்த்தையும் அட்டாக் பண்ணதா கன்சிடர் பண்ணிட்டு நாங்கள் வந்து வார் தொடுப்போம் அப்படின்ற அதே ஃபார்முலாவை இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி பேலன்ஸ் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. பட் நியர்லி கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அமெரிக்காவில் இந்த நேட்டோன்ற ஆர்கனைசேஷனை நியர்லி பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக வந்து இந்த சிஸ்டோ இருக்குது. ஸோ இதுதான் நேட்டோவை பற்றின ஒரு ஷார்ட்டான டெப்த்தான அனாலிசிஸ். ஸோ இதை பற்றி உனக்கான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் சார்பாக நீ கேட்கலாம். இது இல்லாம இப்ப ஏதோ பிரிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இருக்கு. இப்போ வந்து ஒரு அமைப்புக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் இருக்கும். பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நாடுகளை முன்னேற்றணும் அப்படின்ற அந்த எக்கனாமிக் பேசிஸில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் அந்த ஆங்கிளில் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, மிலிட்ரி பேஸில் கிடையாது. ஓகே. சிஸ்டோவும் நேட்டோ இது ரெண்டும் மிலிட்ரி பேஸ்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். வேற ஏதாவது இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா மிலிட்ரி ரிலேட்டடா? இல்லை, இது ரெண்டு தான். ஓகே. இந்த ரெண்டே ஆர்கனைசேஷன் தான். மற்றதெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் அப்புறம் அந்தந்த ஏரியாவோட லீடராக கிரியேட் ஆகிறதுக்காக, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சைனாவோட முன்னெடுப்பில் உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் அது. இந்த மாதிரி அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு கீழே நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் பண்ணுற ஒரு குரூப். அது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு மற்ற நாடுகளோட வியாபாரம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ வந்து கிரீன்லாண்டும் யுஎஸும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து இந்த பீஸ் லைன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. டென்மார்க்கும் அமெரிக்காவும் கிரீன்லேண்ட்றது இடத்துக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிற 2 பேர் யாரு அப்படின்னா அமெரிக்கா, டென்மார்க். எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? கிரீன்லாண்ட் யாருக்கு அப்படின்றதுக்காக அடிச்சுக்கிறாங்க. அது தெளிவாக இருக்கணும். கிரீன்லாண்டுன்றது இடம். அடிச்சுக்கிற 2 பேர் அமெரிக்கா வெர்சஸ் டென்மார்க். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இந்த நேட்டோ அமைப்புலேயே லார்ஜஸ்ட், அந்த மிலிட்ரி சைடும் மிலிட்ரி வைஸ் பார்த்தாலும் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மிலிட்ரி சோல்ஜர்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் அந்த நேட்டோ அமைப்பில் வச்சிருக்க ஒரு ஆள், ஒரு கண்ட்ரி. டிஃபென்ஸ் பட்ஜெட்டும் அமெரிக்காவில் தான் பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் நேட்டோ அமைப்பில், இந்த 32 பேர்த்தில். அடுத்து இன்டெலிஜென்ஸ், நம்ம சொல்கிறோம்ல இந்த சிஐஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் ரா இருக்க மாதிரி அமெரிக்காவில் சிஐஏ இருக்கும். அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் மற்ற உலக நாடுகள் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு தேவைப்படுற நாடு
நமக்கு இந்த நாடோட தேவை முக்கியம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குதுன்ற பட்சத்தில் அந்த அவங்க சிஐஏ ஏஜென்ட் மூலயமா அவங்களுக்கு கிடைச்ச தகவலை அந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க. ம். ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்லையும் பார்த்தா அப்படின்னா அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்காங்க. ம். ஸோ அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற தப்பு இப்போலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. மற்ற நாடுகள் டென்மார்க் அமெரிக்கா இல்லாமல் மற்ற முக்கியமான நாடுகள் இருக்காங்க இல்லையா, ம். இட்டாலி, பிரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டனு, ஸ்பெயின், போலாண்டு, இவங்கெல்லாம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். பட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து கேட்குறோம், அப்புறம் நாங்கள் எடுத்துக்குவோம், இந்த பேச்சுவார்த்தையே கொடுக்கல. இப்போ ஒரு அரசல் புரசலாக என்ன ஓடுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 56,000 மக்களுக்கும் ஒருத்தருக்கு $10,000 முதல் $1,00,000 வரை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்துடுங்க, அமெரிக்கா சைடு வந்துடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்க மக்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் டென்மார்க் கவர்மெண்ட் வந்து இல்லை, நாங்கள் காசுக்கெல்லாம் விலை போகிற ஆள் கிடையாதுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இது எப்படி ப்ளே அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். இவங்க யுஎஸ்ல சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்து அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஆச்சு. அதாவது கிரீன்லாண்ட்லேயே அவங்க தங்கிக்கலாம், ஆனால் பணம் மட்டும் கொடுத்துருவோம், அவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அங்கேருந்து எங்களோட டென்மார்க் சப்போர்ட் வேணாம், நாங்கள் பண்றதை தாண்டி அமெரிக்காவுக்கு இப்ப போகிறோம். நாளைக்கு வந்து இது யுஎஸ் வசம் தான் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல ம் கிரீன்லாண்ட வந்து யுஎஸ் அந்த அவங்களுக்கு தான் அந்த கிரீன்லாண்டு, இதுவும் அது யுஎஸோட பகுதிங்கிற மாதிரி வச்சுட்டு கொண்டு போகலான்னு யோசிக்கிறேன். அதுக்கு டென்மார்க் கவர்மெண்ட் ஒத்துக்கணும்ல. இப்போ இந்த ஒரு கிரீன்லாண்டை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து பக்கத்தில் சின்ன நாட்டை திருப்பி அந்த சின்ன நாட்டில் அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா இதே மாதிரி விஷயத்த பண்ணுவாங்கல்ல. அதுதான் விஷயம். புரியுது. இதே மாதிரி இப்போ நாளைக்கு டென்மார்க்லேயோ யூகேவும் ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி தான், அதுவும் ரொம்ப பெரிய, அதாவது ஏரியா வைஸ் சின்ன நாடு தான், கிரீன்லாண்டை விட சின்னது, டக்குன்னு கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் நேவி பேஸ் அதிகம் பெருசு, அதை விட அமெரிக்காவோட நேவி பேஸ் பெருசு. ஏன்னா சக்தி இருக்கிறவன் வந்து பொழைச்சிக்கிட்டோங்கிற மாதிரி போகும். ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை அமெரிக்காவை பண்ணக்கூடாம தடுத்தே ஆகணும். அதையும் மீறி அமெரிக்கா பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு, பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. இப்ப இந்தியாவுக்கு யாராவது இது கேட்டு வந்திருக்கிறாங்களா? எது கேட்டு? ஆதரவு கேட்டு? இல்லை நம்மகிட்ட வரமாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து இல்ல அந்த நாடுகள் யாராவது ஒருத்தர் வந்து, அதாவது அந்த பக்கத்துல இருக்க நாடுகள் யாராவது? இல்லை, இதுனா இன்னும் தீவிரமாகறப்போதான் அந்த சப்போர்ட் தேவைப்படும். இல்ல ஆகறதுக்கு முன்னாடியே வந்து பேசி வச்சுட்டாங்க அப்படின்னா பாத்தியா என்கிட்ட இல்லை, இந்தியா சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கவர்மெண்ட் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, கண்டம் பண்ணுவாங்க அமெரிக்கா பண்றது தப்பு இல்ல நான் அப்படின்னு. சொல்றது என்னன்னா, யாராவது வந்து பார்த்தாங்களா, அப்படி ஏதாவது நியூஸ் வந்துச்சான்னு கேக்குறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி யாரும் வந்து நம்ம பார்க்கல. ஓகே. வேறு ஏதேனும் கேள்விகள்? இல்ல. ஸோ இன்னைக்கான வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பெரியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு ரொம்ப அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.